மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி 2வது உலக ஆன்மீக மகோற்சவம் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். லாஸ்பேட்டை சாய் உணவு குடிநீரில் புழுக்கள், ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.36 லட்சம் இழந்தனர். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்கும் திண்டிவனம் அலர்மேல் மங்கா சமேத சீனிவாச பெருமாளுக்கு சிருங்கேரி சரதம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவ கமிட்டியின் கௌரவ தலைவர் வெங்கடேச ராமானுஜதாசர் கூறுகையில், மாசிமகம் உற்சவத்தை ஒட்டி திண்டிவனம் நல்லியகோடா நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு வரும் 2ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புதுச்சேரி நூறடி சிருங்கேரி மடம் சாரதம்பாள் கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. திருமஞ்சனம் கண்டருளி சிறப்பு அலங்காரத்துடன் புதுச்சேரி வடமுகத்து வகுப்பு பேரி செட்டியார் திருமண மண்டபத்தில் சுவாமி தங்குகிறார். தொடர்ந்து 3ஆம் தேதி புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடல் தீர்த்தவாரியில் காலை 8:30 மணிக்கு சீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மாலை 3 மணிக்கு வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபம் தங்குகிறார். அன்று மாலை 7 மணி முதல் 8 மணிக்குள் ஊஞ்சல் வைபவம் நடக்கிறது. 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மேல் சிறப்பு திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது. மாலை 6 மணிக்கு சேஷ வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி நேரு வீதி திருவீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இரவு வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்தில் தங்குகிறார். 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு லோக சேமத்தை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம் நடக்கிறது என்றார். சர்வதேச நகரமான ஆரோவில் உதய நாளை ஒட்டி அங்கு வசிக்கும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் போன் பெயரேற்றி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். புதுவையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் மனிதகுல ஒருமைப்பாட்டை லட்சியமாக கொண்ட ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. அரவிந்தர் ஆசிரம அன்னையின் பெரும் முயற்சியால் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று ஆரோவில் சர்வதேச நகரம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஆரோவில் உதய நாளில் கூட்டு தியானம் நடத்தப்படும். இதையொட்டி ஆரோவிலில் வசிக்கும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் மாத்திரை மந்திர் அன்னையின் இல்லம் அருகில் அமைந்துள்ள ஆம்பி தியேட்டரில் இன்று காலை போன் பெயர் ஏற்றி ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். கூட்டு தியானத்தின் போது ஆரோவில் சாசனம் அன்னையின் குரலால் ஒளிபரப்பப்பட்டது. ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வருகையை ஒட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் சிறப்பு பாதுகாப்பு படை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நாளை அரசு சார்பில் நடக்கும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று ரூபாய் 2700 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். பிரதமர் வருகையை ஒட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் 10,000 பேர் அமரும் அளவிற்கு விழா மேடை அமைக்கும் பணி கடந்த ஒரு வாரமாக முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் நேற்று முன்தினம் மாலை முதல் மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இக்குழுவினர் நேற்று முன்தினம் தலைமை செயலர், டிஜிபி, கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். மேலும் லாஸ்பேட்டை வளாகம் முழுவதும் மாநில போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரி கூட்டுறவு துறையில் பணியாற்றிய பெண் அதிகாரியின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து அவரது காரிலேயே பெண் அதிகாரியை வீட்டிற்கு அனுப்பி மரியாதை செலுத்திய சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவுத்துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்து தற்போது துணை பதிவாளராக ஓய்வு பெறும் பெண் அதிகாரி சாய் கீதா ராணியின் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் இல்லநிலை கணக்கு அதிகாரி மகிழா இடமாறுதலை முன்னிட்டு வழி அனுப்பும் விழா என இருபெரும் விழா கூட்டுறவு பதிவாளர் சங்கத்தின் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை அதிகாரி தனலட்சுமி, துணை பதிவாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு இருவருக்கும் நினைவு கேடயங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய இளங்கோவன், கூட்டுறவு துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் சாய் கீதா ராணியின் தன்னலமற்ற சேவை பாராட்டுக்குரியது என புகழாரம் சூட்டினார். மேலும் பள்ளி கல்லூரி பருவம் போல பணியில் ஓய்வு என்பதும் ஒரு பருவம் என்றும் அதனை வயது முப்பு ஓய்வு என கருதாமல் இன்முகத்துடன் வரவேற்று புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என வாழ்த்தினார். இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் பணி நிறைவு மற்றும் மாறுதலாகி செல்லும் இரு பெண் அதிகாரிகளையும் தனது காரிலேயே அவர்களது வீட்டிற்கு அனுப்பி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மரியாதையை செலுத்தியது அதிகாரிகள் அரசு துறைகளில் முன்மாதிரியாகவும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை சாய் உணவு குடிநீரில் புழுக்கள், ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இது தொடர்பாக AAUT-UC துணைத் தலைவர் மோதிலால், செயலாளர் சிவகுமார், நாம் தமிழர் தொழிலாளர் சங்கம் செயலாளர் ரமேஷ்,
புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி செயலாளர் மகேந்திர நாகூர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூராஸ் காலேஜ் எதிரில் மத்திய அரசின் இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது. அந்த விளையாட்டு அரங்கத்தில் விளையாட்டு பயிற்சி பெறும் மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு உணவு தயாரிக்கும் கேண்டீனில் கோதுமை மாவில் புழுக்கள் இருக்கிறது மற்றும் உணவு தயாரிக்கும் தண்ணீரில் புழுக்கள் வருகின்றன. புழுக்கள் அரிசி, கோதுமை, புழுக்கள் வரும் தண்ணீரை கொண்டுதான் சமைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். இதனை இன்சார்ஜ் ராஜேஷ், வாலிபால் கோச் பழனி, ஸ்டோர் இன்சார்ஜ் பழனிசாமி, அக்கவுண்டன்ட் ராஜகோபால் ஆகியோரிடம் கடந்த 23/2/2026 மாஸ்டர் கூறிய போது பரவாயில்லை, அதிலே சமயங்கள் என்று கூறியுள்ளனர். மேலும் ஸ்டோர் இன்சார்ஜ் பழனிசாமி மற்றும் அக்கவுண்டன்ட் ராஜகோபால் இருவரும் அசிங்கமாக திட்டியதோடு அடித்து துரத்திவிட்டனர். மேலும் வில்லியனூர் அடுத்த உத்தரவாகினிப்பேட்டையில் இருக்கும் அவரது வீட்டிற்கு ராஜேஷ், பழனி, ரிலையபிள் செக்யூரிட்டி உரிமையாளர் ராஜு உள்ளிட்டோர் சென்று உணவுப் பொருட்களில் புழுக்கள் உள்ளது குறித்து வெளியே யாரிடம் சொல்லக்கூடாது என்று கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். அங்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கிரைண்டரில் வேலை செய்த பெண் ஊழியருக்கு 2 முறை மின்சார ஷாக் அடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண் ஊழியரின் கையில் பெருத்த காயம் ஏற்பட்டு கட்டுப்போடப்பட்டுள்ளது. இந்த விபத்தை வெளியில் தெரிவிக்காமல் மூடி மறைத்துள்ளனர். விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கி வரும் நிலையில் அதிகாரிகள் புழுப்பூத்த அரிசி, புழுப்பூத்த கோதுமை, புழுப்பூத்த தண்ணீர் இவற்றை கொண்டு சமையல் செய்து மாணவர்களுக்கு அளிக்கின்றனர். இதனால் மாணவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. எனவே லாஸ்பேட்டையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தில் நடைபெற்று வரும் ஊழல் முறைகேடுகள் சமையல்காரரை வேலை நீக்கம் செய்து அடுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளது. இது குறித்து ஆளுநர் தலையிட்டு விசாரணை செய்து அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 8.7 கோடி மதிப்பிலான மேம்பாட்டுப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் உள்ள சீலை ஓடை ஆற்றின் கரையை ரூபாய் 1.32 கோடி செலவில் பலப்படுத்தும் பணி, ரூபாய் 6.44 கோடி செலவில் ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் முதல் தெரு முதல் 10 தெரு வரை உள்ள குறுக்கு தெருக்களில் புதிய தார் சாலை மற்றும் யூடு வாய்க்கால், கொம்பாக்கம் லட்சுமி அவென்யூ 3வது குறுக்கு தெரு தொடங்கி சிமெண்ட் களம் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணி, ரூபாய் 30.57 லட்சம் செலவில் கொம்பாக்கம் அய்யனார் கோவில் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி என ரூபாய் 8.7 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய சாலை அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஊதியம்பட்டு கிராமம் பூத் நம்பர் 39 திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊதியம்பட்டு கிராமம் பூத் நம்பர் 39 பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நலத்திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு ஆகியோர் திருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திருமுனை பிரச்சாரத்தை வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் தமிழரசன் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில மாநாட்டில் SC/ST பிரிவு தேசிய தலைவர் ராஜேந்திர பால் கௌதம், ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷிதா காந்தி சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில மாநாடு கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை தாங்கினர். SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன் வரவேற்றார். மாநாட்டில் SC/ST பிரிவு தேசிய தலைவர் ராஜேந்திர பால் கௌதம், ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷிதா காந்தி சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம், வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் MLAக்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,36,000 இழந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த நபர் தனது வங்கிக் கணக்கு அப்டேட் தொடர்பாக விவரங்களை யூடியூப் வலைதளத்தில் தேடினார். அப்போது அதில் வந்த மொபைல் செயலியை உண்மை என நம்பி பதிவிறக்கம் செய்து வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவிட்டார். அதன்பின் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 75,400 மர்ம நபர்கள் திருடினர். இதேபோன்று முத்தால்பேட்டையை சேர்ந்த நபர் 36,200 ரூபாய், முருங்கம்பாக்கம் நபர் 14,000, நயினார் மண்டபம் நபர் 5,396, பாக்கமுடியான்பேட் நபர் 5,500 ரூபாய் என 5 பேர் மொத்தம் ரூபாய் 1,36,496 இழந்தனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆரோவில் பாவேந்தர் பள்ளி சார்பில் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
ஆரோவில் அருகே உள்ள ஆலங்குப்பத்தில் அமைந்துள்ளது பாவேந்தர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி. இங்கு பள்ளியின் முனைவர் சீனு மணிபாலன் மற்றும் இயக்குநர் லட்சுமிகாந்தன் தலைமையில் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பாரம்பரிய உணவு, மாடர்ன் கலாச்சார உணவு, உடல் ஆரோக்கிய பற்றிய உணவு உள்ளிட்ட உணவுகள் இடம்பெற்றன. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தனியார் பள்ளியின் கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன் மற்றும் ஆனந்த், அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு இடங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2வது உலக ஆன்மீக மகோத்சவம் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி மற்றும் ஆரோவில் ஆகிய ஆன்மீக மையங்களில் 2026 மார்ச் 1 முதல் மார்ச் 3 வரை 3 நாட்கள் 2வது உலக ஆன்மீக மகோத்சவம் நடைபெற உள்ளது. ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் நினைவாக நடத்தப்படும் இந்த முக்கிய நிகழ்வு இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் கல்வி அமைச்சகத்தின் ஆதரவுடன் நடைபெறுகிறது. இந்த மகோத்சவம் ஸ்ரீ அரவிந்தரின் புதிய மனித குலத்திற்கான 5 கனவுகள் என்பதை மையமாக கொண்டுள்ளது. தேசிய ஒற்றுமை, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த இந்தியா, ஆசியாவின் மறுமலர்ச்சி, உலக ஒன்றியம், உலகிற்கு இந்தியாவின் ஆன்மீக பங்களிப்பு, மனித உணர்வு நிலையின் பரிணாம வளர்ச்சி. நாள் 1 தொடக்க விழா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொடக்க உரையுடன் விழா ஆரம்பமாகிறது. டாக்டர் ஜெயந்த் ரவி தலைமையில் திலேட் டிவன் மற்றும் சாவித்திரி நூல்களின் கூட்டு வாசிப்பு நடைபெறும். கலரி பூஜை மற்றும் சாருலதா மணி வழங்கும் இசை நிகழ்ச்சி இடம்பெறும். இந்தியா மற்றும் ஆசியாவின் அடையாளம் குறித்த விவாதங்கள் நடைபெறும். திரு குனியில் கைலாஷ்நாதன், டாக்டர் சௌமித்ரா பாசு, திரு சரத்தாலு ரணதி ஆகியோர் முக்கிய உரையாற்றுவர். அரசியலமைப்பு, கலை மற்றும் ஆன்மீகம் குறித்து டேவிட் பிராப்லி மற்றும் மைதிலி தாக்கூர் உரையாற்றுவர். உலக அமைதி மற்றும் உணர்வு நிலை பரிணாமம் குறித்த அமர்வுகள் டாக்டர் அலோக் பாண்டே மற்றும் டாக்டர் பாலேந்து வைஷ்ணவ் உரையாற்றுவர். ஆரோவில் விடியற்கால நகரம் குறித்த மல்டிமீடியா வழங்கல் மற்றும் மந்திரில் கூட்டு தியானத்துடன் விழா நிறைவு பெறும். இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்து காரணிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாவட்டத்தில் இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாக்டர் 8 மருந்து காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 44 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி ஹோமோபோலியா சங்கம் மற்றும் இன்டாஸ் அறக்கட்டளை மூலம் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பாக்டர் 8 மருந்து காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. சுமார் 100கணக்கான நோயாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹிமோபோலியா சங்கத்தின் தலைவி பத்மஸ்ரீ, டாக்டர் நளினி மற்றும் சசிகலா தலைமை தாங்கினர். இதனைத் தொடர்ந்து இதில் சென்னை இன்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பண்ருட்டியில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த சோழவள்ளி புதுத்தெருவை சேர்ந்தவர் நிலாப்பிரியன், வயது 29. இவர் பண்ருட்டி யூனியன் ஆபீஸ் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வருகிறார். நேற்று முன்தினம் நிலாப்பிரியன் பங்கில் இருந்தபோது பைக்கில் வந்த ஒருவர் தன்னுடைய பைக்கிற்கு பெட்ரோல் போட்டார். நிலாப்பிரியன் பின்னால் இருக்கும் வாகனங்களுக்கு வழிவிட்டு பைக்கை தள்ளி நிறுத்தும்படி கூறினார். இதனால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு பெட்ரோல் போட வந்தவர் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். நேற்று காலை நிலாப்பிரியனுடன் தகராறு செய்தவருடன் 5 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் பங்கில் நுழைந்தது. அங்கு பணியில் இருந்த நிலாப்பிரியனை தடியால் தாக்கிவிட்டு பைக்கில் தப்பிச் சென்றது. இதில் பலத்த காயமடைந்த நிலாப்பிரியன் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நிலாப்பிரியன் தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானது. புகாரின் பேரில் பண்ருட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து பெட்ரோல் பங்க் கண்காணிப்பு கேமராவை சோதனை செய்ததில் தாக்குதலில் ஈடுபட்டது திருவதியை சேர்ந்த பால்ராஜ், அவரது மகன் சங்கர் உள்ளிட்ட சிலர் என தெரியவந்தது. போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். கோர்க்காடு மாரல் வித்யா மந்திர் பள்ளியில் நடந்த பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அறிவியல் திருவிழாவை பள்ளி தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் முன்னின்று நடத்தி வைத்தனர். அவர்கள் கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு மாணவர்களின் ஒவ்வொரு படைப்பையும் விரிவாக கேட்டறிந்தனர். இக்கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். அன்றாட வாழ்வில் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மாணவர்களின் படைப்புகள் மிகவும் நுணுக்கமாகவும் வியப்பூட்டும் வகையில் இருந்ததாக தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியானது மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையையும் தேடல் உணர்வையும் தூண்டும் விதமாக அமைந்திருந்தது என
ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி 2வது உலக ஆன்மீக மகோற்சவம் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். லாஸ்பேட்டை சாய் உணவு குடிநீரில் புழுக்கள், ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.36 லட்சம் இழந்தனர். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.